போட்டு பாருங்கள் டைம் எவ்வளோ ஆச்சு. 8லேருந்து 12 ஒரு 4 மணி நேரம், 4 மணி நேரம் ப்ளஸ் 2 6:30 மணி, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் காலதாமதமாக சென்று இருக்கிறார். அப்புறம் ஸ்பீச் டைம் வந்து 14:35 to 14:55, எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் பேசியிருக்கிறார். லெஃப்ட் ஃப்ரம் நாமக்கல் 14:58 hours. எக்ஸிட் ஃப்ரம் நாமக்கல் என்டர்டு டு கரூர். கரூருக்கு எப்போ வந்து சேர்ந்துருக்கிறாரு? 16:30 hours. அதாவது மாலை 4:30 மணிக்கு கரூருக்கு வந்துட்டார். நல்லா யோசிச்சு பாருங்கள். 3 மணிக்கு அவருக்கு வந்து பேசணும், 4:30க்கு கரூர் வந்துட்டார். 4:30க்கு கரூர் வந்தவர் உடனே பேச வந்திருந்தாருன்னா இவ்வளோ கலைபுரமும் ஆயிருக்காது, ஒன்றும் ஆயிருக்காது. அப்போ கூட லேட் பை 1.5 hours தான். 3 மணின்னு சொல்லியிருக்காரு, 4:30 மணிக்கு கரூர் என்ட்ரு ஆயிடுச்சு. கரூரில் என்ட்ரான 4:30 மணிலேருந்து இன்னொரு 3 மணி நேரம் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? 4:30க்கு கரூருக்கு வந்துட்டார். 7:30 மணிக்கு தான் அந்த கரூரில் பேச வேண்டிய இடத்துக்கே வந்திருக்கிறார். இது நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட் செய்யப்பட்டு விட்டது. அவரோட டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது அப்போ வேணும்னு பண்ண நெக்லிஜென்ஸ் தானே, ஏதோ தவறுதலாக நடந்த ஒரு காலதாமதம் இல்லை. கரூருக்கு வந்தாச்சு. கரூரில் போய் வந்தவர்